இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி, பிஓ இந்த பசில்ஸில் வந்து நாங்கள் வந்து மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறேன். அந்த முக்கியமான 2 அப்டேட் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முறையாக மேக்ஸு, ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இந்த மாதிரி எல்லா கோர்ஸையும் ஒட்டுக்கா ஒரே ஸ்டாஃப்ட் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய அல்டிமேட் கோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஆப்டிடியூட்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி வந்து ரீசனிங்க்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். எல்லா ஸ்பெஷல் பேட்சும் உள்ளே உங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன், பிகினர்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் நான் லைவாகவே இந்த கோர்ஸில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி, நவம்பர் 29 மெயின்ஸ் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடியோ அப்படியே தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணனா 20ஆம் தேதி மேபி வரலாம், அப்படி இல்லைனா 19ஆம் தேதி வந்து வரலாம். ஸோ நம்ம வந்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைம் ரிசல்ட் வந்து மறுநாள் நமக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இருக்கிற மாதிரி கூட இருக்கும். அதனால் எதையுமே வந்து பெருசாக நினைக்காதீங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், திங்க் பாசிட்டிவ்லி, அக்செப்ட் எவ்ரி திங். என்ன நடக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஸ்பெஷல் பேட்சில் எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்காவாக கவர் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போய் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க, சரியா? நம்ம ஸ்பெஷல் பேட்சில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில் 10:15 ஒரு 25 பசில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி நீங்கள் வந்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்றது மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோ நாளைக்கு காலையில் 10:15 நம்ம யூடியூப்பில் நான் லைவாக வந்து கொண்டு வர போகிறேன். அஸ் வெல் அஸ் நம்ம ஆப்லேயும் இது வந்து லைவாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக இதோட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லைவ் வந்து ஒரு பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம், எப்படிலாம் பெஸ்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு A to Z ஒரு அப்ரோச் மெத்தட் நாளைக்கு காலையில் 10:15 லைவில் நான் வந்து சொல்லித்தர வரேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்க மக்களே. ஸோ எதை பற்றியுமே ஒரி பண்ண வேணாம். நமக்கு தெரிஞ்ச ஒரே அஸ்திரம், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.